ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆம் தேவ ஜனமே, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பிரதான பாவி நான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே கெட்டு போனதை ரட்சிக்க, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கத்தான், விடுதலை செய்யத்தான் கர்த்தர் வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமோ மற்றவர்களை பார்க்கிற பொழுது அற்பமான பார்வையோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய செயல்களை கண்டு நாம் அவர்களை அருவருக்கிறோம். பாருங்கள், சகேயு வீட்டிற்கு கர்த்தர் சென்ற பொழுது இதோ அவன் வீட்டிற்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த இடத்திலே ஆண்டவர் அவனிடம் பேசாமலேயே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயினிடத்திலே கர்த்தர் நீ பாவி என்று சொல்லவில்லை, இனி பாவம் செய்யாதே என்றுதான் சொன்னார். 5 புருஷனுள்ள சமாரிய ஸ்திரீயை பார்த்து கூட கர்த்தர் என்ன சொன்னார்? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் சொன்னாரே ஒழிய ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று சொல்லி குற்றப்படுத்தவில்லை. ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதோ நம்மை எப்படி கர்த்தர் பாவத்திலிருந்து ரட்சித்தாரோ, இதோ நாம் பாவியா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை தூக்கி எடுத்தாரோ, அதுபோலதான் நாமும் பிறருக்கு இதோ வெளிச்சமாக நாம் பிறரை கை தூக்கி எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாறாக எந்த மனுஷனையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், அதில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்முடைய பார்வையிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடக்கைகளிலும் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டேனே ஒழிய நானும் ஒரு பிரதான பாவிதான் என்று சொல்லி நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு உலகத்தை பார்க்கும் பொழுது அநேகரை தேவனுக்குள் கொண்டு வர முடியும். உங்கள் இருதயமும் சமாதானத்தோடு இருக்கும். எனவே தேவ ஜனமே, மற்றவர்களை நாம் பாவி என்று தீர்க்காதபடிக்கு, நாம் பாவியாக மாறிவிடாதபடிக்கு இந்த நாளை தொடங்குவோம். ஆமென். ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் பிறரை குற்றப்படுத்துகிறவர்களாக, பிறரை அலட்சியப்படுத்துகிறவர்களாக, அற்பமானவர்களாக பிறரை நாங்கள் பார்க்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இந்த மாதிரி ஆண்டவரே காரியத்திலிருந்து, இந்த துன்மார்க்கமான செயல்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. உங்களை போல மற்றவர்களை நாங்களும் நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு செயலின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு உள்ளதையா, இந்த குணத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்முடைய குணத்தை போல உம்முடைய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.